வருஷம் இடைநிற்றதுக்கு அப்புறம் மறுபடியும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிச்சு ஃபேமிலி இஷ்யூஸ் இந்த கல்லூரியில் படிக்கணுங்கிறதையும் நான் ஐயா கிட்ட அந்த நேரத்தில் நான் மேடையில் சொல்லியிருக்கேன். எல்லா மேடைகள்லையும் என்னுடைய அம்மாவை ஏற்றிருக்கேன். இந்த இடத்துல எங்கள் அம்மாவை சொல்கிறதுக்காக காரணமும் நான் இன்னைக்கு இங்கே படிக்கிறேன்னா அதுக்கு முழு காரணம் என்னுடைய தாயார் தான். நான் உடுமலைப்பேட்டை சார். 3 வருஷம் இடைநிற்றதுக்கு அப்புறம் மறுபடியும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிச்சு ஃபேமிலி இஷ்யூஸ் இந்த கல்லூரியில் படிக்கணுங்கிறதையும் நான் ஐயா கிட்ட அந்த நேரத்தில் நான் மேடையில் சொல்லியிருக்கேன். சார் வந்து கண்டிப்பாக டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸில் லா மினிஸ்டர் அலாட்மெண்ட் நீ கிட்ட போயிருங்க. எது கிட்ட வரும் அது தான் கிட்ட வரும். ரொம்ப சந்தோஷம் உங்களோட சந்திச்சேன். என் பேர் சூர்யா. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் உள்ள சீர்மிகு சட்டப்பள்ளியில் 4ஆம் ஆண்டு பிசிஏ எல்எல்பி ஹானர்ஸ் படிச்சுட்டு வரேன். இன்னைக்கு இங்கே எங்களுடைய மாணவர்களுக்கான புதிய விடுதி ஆரம்பிக்கிற ஒரு கட்டட அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வந்து நம்முடைய அமைச்சர் லா மினிஸ்டர் வந்திருந்தாங்க. திரு CTR நிர்மல்குமார் ஐயா அவங்க சந்திக்க முடிஞ்சது. இன்னைக்கு ஐயா வந்து இந்த அடிக்கல் நாட்டு விழாவை தொடங்கி வச்சுட்டு மரக்கன்றும் விழாவையும் நட்டு வச்சுட்டு சீக்கிரத்தில் இந்த விடுதி ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள் எல்லாமே செய்ய போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. நான் அமைச்சர்கிட்ட என்ன பேசினேன்னா, நான் எப்படி இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்தேன், நான் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நின்றுட்டேன் குடும்ப சூழல் காரணமாக. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 வருஷம் ஒரு அட்வொகேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு லா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதனால நான் மறுபடியும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஸ்கூல் போய் பிரீமியர் மில்ஸ் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன். அங்கே ஸ்கூலில் முதல் மதிப்பெண் எடுத்தேன். அப்போது எனக்கு வந்துட்டு நம்ம முதலமைச்சர் ஐயா கையால் 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்ததுனால எனக்கு அவார்டு கிடைச்சிது. அந்த அவார்டு முடிச்ச அடுத்த நாளே இங்கே எனக்கு லா மினிஸ்டர் கையால் டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செலக்ட் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. அதையும் நான் பெற்றுட்டு இன்னைக்கு 7.5 ரிசர்வேஷனில் முழுவதும் இலவசமாக நான் இன்னைக்கு கல்லூரியில் படிச்சுட்டு வரேன். 4ஆம் ஆண்டு படிச்சுட்டு வரேன். 4th இயர். இப்போ 4th இயர் அவார்டு வாங்கியிருக்கேன். அப்போவும் சிஎம் கிட்ட நான் சொன்னேன், எனக்கு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் போய் சேர்ந்து படிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா அப்போ எனக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் கிடைக்குமாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஏன்னா 3 வருஷம் இடைநிற்றல் ஆயிடுனால எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. அப்போ ஐயா கிட்ட எனக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லும்போது, ஐயா என்ன உதவினாலும் நான் செஞ்சு தரேம்மா, நீங்க அட்மிஷனுக்கு உண்டான வேலையெல்லாம் பாருங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா பை காட்ஸ் கிரேஸ் வந்து எனக்கு 7.5 ரிசர்வேஷன்ல முழுவதுமா இலவசமாவே கிடைச்சிட்டனால இப்போ நான் வந்து இங்க நல்லபடியா படிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். அதோட எனக்கு நிறைய திட்டத்தின் கீழேயும் எனக்கு உதவிகள் வருது. நான் முதல்வன் திட்டம், லைக் இப்போ எனக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழே இப்போவும் எனக்கு மாதம் ரூபாய் 1000 வந்துட்டு இருக்கு. அது என்னுடைய செலவுகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒற்றை பெற்றோர் தான் குடும்ப சூழல் காரணமாக ட்ராப் அவுட் ஆனேன். அம்மா வந்து ஒரு கூலி தொழிலாளி தான். அவங்களுடைய பாரத்தை நான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கொஞ்ச நாள் இடைநிற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இங்கே அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் படிக்கிறது என்னுடைய அம்மாவுக்கு ரொம்ப பெருமை. இப்பவும் ஒவ்வொரு நாளும் என்னோட அம்மா சொல்லுவாங்க, என் புள்ள அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் படிக்குது சென்னையில் அப்படின்ட்டு. அது இந்த மாதிரியான ஒரு பெருமையை நான் வாங்கி தந்திருக்கேன். எல்லா மேடைகள்லையும் என்னுடைய அம்மாவை ஏற்றிருக்கேன். இந்த இடத்துல எங்கள் அம்மாவனை சொல்கிறதுக்காக காரணமும் நான் இன்னைக்கு இங்கே படிக்கிறேன்னா அதுக்கு முழு காரணம் என்னுடைய தாயார் தான். அவங்கள இந்த நேரத்தில் நினச்சி பார்க்கணும்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த ஈவெண்ட்டு போகிறேன், நான் இது பண்ணுறேன், எதுவுமே என்னோட அம்மாவுக்கு தெரியாது.
நான் கண்டிப்பாக வந்துட்டு என் அம்மா மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இலவசமாக சட்ட ஆலோசனை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு வந்து சட்டத்தை எப்படி அணுகணுங்கிற ஒரு 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 கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா யார் மூலமாக அணுகிறதுன்னு தெரியாமல் இருக்கு. நிறைய ஒரு மாதிரி அடிமட்டு வாழ் மக்களுக்கு சட்டம்னாலே ரொம்ப பயந்துக்கிறாங்க. ரொம்ப நாள் எடுக்கும், நம்ம அதிலெல்லாம் போய் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான நபர்களுக்கு நான் இலவசமாக என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் செய்யணும்னு ஆசைப்படுறேன். முக்கியமாக படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற குழந்தைகள் ஒவ்வொருத்தரையும் என்னுடைய சொந்த செலவில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன்.